அந்த இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்ட போது சொன்னார் ஆண்டவர், என்னை அன்றி உங்களுக்கு வேற தெய்வம் இருக்கக்கூடாது, வேற எதையும் நீ நமஸ்கரிச்சிடக்கூடாது, என் இடத்த நீ வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ஆண்டவருடைய பிரச்சனத்தில் அப்படியே கையை உயர்த்தி, ஆண்டவரே இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம், ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவரே கர்த்தரை தெய்வமா கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த கர்த்தரை தெய்வமா கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஒருவேளை என் லைஃப்ல ஏமாற்றம் இருக்கலாம், வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையா மாறாம இருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் டிராவல் பண்ணுவேன் ஆண்டவரே, நான் பிரயாணப்படுவேன் ஆண்டவரே, நித்தியமா உங்க பேர் என் சந்ததியிலே நிலைத்திருக்கும்படி தலைமுறையா உங்க நாமம் எனக்கு தரிப்பிக்கப்படும்படிக்கு இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒருவேளை நினைச்சது போல வாழ்க்கை இல்லாம இருக்கலாம், நினைச்சது போல குடும்பம் இல்லாம இருக்கலாம், நினைச்சது போல பிள்ளைங்க இல்லாம இருக்கலாம், நினைச்சது போல ஜெபிச்சது போல இனி இதுவரைக்கும் எதுவுமே நடக்காம இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த ஏமாற்றம் இருந்தாலும், எல்லாம் எதிர்மாறாக இருந்தாலும், எல்லாம் எதிர்மாறான சிந்தனையா இருந்தாலும், எதிர்மாறான காரியமா இருந்தாலும் சரி ஆண்டவரே, இன்னைக்கு நான் எங்களை ஆண்டவரே, நீர் தான் எனக்கு தெய்வம் ஆண்டவரே, நீர் தான் எங்களுக்கு தெய்வம் ஆண்டவரே.